திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அருகே குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துராமன். இவர் தான் மண்பாண்ட பொருட்கள் செய்வதை வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார். இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இவ்வளோ நாளாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ரொம்ப மும்முரமாக அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்போது திடீர்னு ஒரு ரீசெண்டாக இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா, சரி எல்லோரும் நம்ம சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை நம்ம நேரம்போக்குக்கு பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் அதில் ஏதாவது ஒன்று வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு ஸ்கில் இருக்கும்போது நான் இப்போன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தது. பட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சரி நம்மக்கிட்ட இந்த ஸ்கில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அப்போது இப்போ தான் செட்டப்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மொபைல் மட்டும்தான். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் தெரியும். அந்த நாலேஜை வச்சு தான் ரொம்ப பெரிய அளவில் எடிட்டிங்கில் தெரியாது. சாதாரண மொபைலில் நார்மலாக எடிட் பண்ணுவேன், அதுதான் எனக்கு தெரியும். சரி, அப்போது வீடியோ எடுக்க ஆரம்பித்தது தான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முதல்ல ரீச்சே கிடையாது. எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு 20 வீடியோ 30 வீடியோக்கெலாம் ரீச்சே இல்லை. சும்மா ஒரு 3000 வியூஸு 2000 வியூஸ் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சேலஞ்ச் ஆரம்பித்தது தான். அப்போ அந்த சீசனில் அந்த கிச்சன் செட் ரொம்ப விற்பனையாக இருந்துச்சு. அப்போ நிறைய கொள்முதல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க நம்மக்கிட்ட. சரி, அப்போ இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் நமக்கு அந்த 100 பீஸ் முடிக்கணும். அப்போ அந்த இதில் ஒரு பீஸ் நான் அன்றைக்கி ஒரு நாள் வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தேன். குடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி அடுப்பு வர ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போட ஆரம்பித்தது தான். அதில் ரீச் ஆனது தான் அந்த வீடியோ எல்லாமே. அதுக்கப்புறம் தான் சரி 12 டேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதையே போட முடியாது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டப்லாம் வாங்க ஆரம்பித்தோம். எடிட்டிங்க்கோ சரி, கொஞ்சம் லைட்டிங்ஸ் எல்லாமே புதுசாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஒரு பிளான் வாட்டரிங் பெல்லுன்னு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. சும்மா நார்மலாக எப்படின்னா, பூஜாடிக்கு தண்ணி பாய்ச்சி வாங்கிங்கள்ல, ஷவர் மாதிரி ஜக்கில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் தண்ணி கோரி ஊற்றுனீங்கன்னா அது ஷவர் மாதிரி செடி மேலே பாயும். இது எப்படி இருக்கும்னா, சின்ன பொருள் தான், ஒரு 2 செடி வீட்டில் வளர்க்குறதுக்கு. அது அதாவது தோட்டம் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் அந்த வாலில் வளர்க்குறவங்க, அந்த செவுத்தில் வச்சு வளர்க்கக்கூடியவங்களாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஃபாரினில் ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருந்தாங்க. அதை நம்ம பேஜில் ஒரு அக்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரோ இந்த இதை பண்ணுங்க, எல்லாருமே யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா நம்மளோட பேஜை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ இதை பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு அந்த ரீலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ரீலை நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் கூட அதை ரொம்ப நாள் கழித்து தான் பார்த்தேன். சரி பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட்